தள்ளிப்போகும் இட்லி கடை லேட்டஸ்ட் அப்டேட். தனுஷ் இயக்கி நடித்து வரும் இட்லி கடை திரைப்படம் வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் படத்தின் ஷூட்டிங் இன்னும் முடியாததால் படம் தள்ளிப்போக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த திரைப்படத்தில் தனுஷுடன் நித்யா மேனன், அருண் விஜய், ராஜ்கிரண் என பலர் நடித்து வருகின்றனர். முன்னதாக ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படமும் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாளில் வெளியாகும் ஜனநாயகன், பராசக்தி, துப்பாக்கியை கொடுத்தவரும் அதை வாங்கியவரின் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறதா என்ற பேச்சு திடீரென எழுந்துள்ளது. அக்டோபர் மாதம் வெளியீட்டிற்கு அறிவிக்கப்பட்ட விஜயின் திரைப்படம் தற்போது 2026 பொங்கலில் வெளியாகும் என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி திரைப்படமும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு குறிவைத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் சிவகார்த்திகேயன் மிகவும் கவனமாக படத்தை முன்கூட்டியே வெளியிட சொல்லிவிட்டாராம். விஜய் மகன் படத்தின் ஷூட்டிங் தொடங்கியது. சந்தீப் கிஷன் நடிப்பில் ஜேசன் சஞ்சய் இயக்கும் படத்தின் ஷூட்டிங் சென்னையில் சமீபத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக சந்தீப் கிஷன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரித்து வருகிறது. படப்பிடிப்பை தொடங்க அந்த நிறுவனம் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்த நிலையில் ஒரு வழியாக தற்போது படப்பிடிப்பை தொடங்கியுள்ளது. இப்படத்திற்கு தமன் இசையமைக்கிறார். மீண்டும் இணையும் பில்லா கூட்டணி. அஜித் குமாரை வைத்து புதிய படம் இயக்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக இயக்குனர் விஷ்ணுவர்தன் தெரிவித்துள்ளார். இந்த இருவர் கூட்டணி மீண்டும் இணைய உள்ளதாக சமீப காலமாகவே தகவல் வெளியான நிலையில் விஷ்ணுவர்தனின் நேற்றைய பேட்டி அமைந்துள்ளது. பில்லா, ஆரம்பம் ஆகிய படங்களை தொடர்ந்து 3வது முறையாக இருவரும் இணைவார்களா என ரசிகர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.